அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் 2023 நடைபெற்ற டிஸ்ட்ரிக்ட் ரிக்ரூட்மெண்ட் பியூரோ அசிஸ்டன்ட் கொஷின் பேப்பரில் முதல் 20 கூட்டுறவு சார்ந்த வினாக்களை பார்க்கலாம் வித் எக்ஸ்பிளனேஷனோட. சரிங்களா? நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் நண்பர்கள் கூட்டுறவு வங்கித் தேர்வுகளுக்கு படித்து கொண்டிருந்தால் மறக்காமல் அவங்களுக்கும் நம்முடைய சேனலை ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனல் சார்பாக ஃப்ரீ ரிவிஷன் டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அதற்கான டெலிகிராம் சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மொத்தம் 28 தேர்வுகள்கிட்ட நம்ம நடத்துகிறோம். சரிங்களா? அதனால் மறக்காமல் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் 20 கொஸ்டின் தெளிவாக பார்க்கலாம். சரிங்களா? முதல் கொஸ்டின் பாருங்கள். திருவூர் ஃபேக்ஸின் முதல் தலைவர் யாருன்னு கேட்டிருக்கிறாங்க. ஃபேக்ஸ்னால் என்ன? பிரைமரி அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டி. சரிங்களா? இந்தியாவில் முதல் கூட்டுறவு கடன் சங்கம் சட்டம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1904. இந்த சட்டத்தின் கீழ் முதலாக பதிவு செய்யப்பட்ட சங்கம் தான் இந்த திருவூர் கூட்டுறவு சங்கம். சரிங்களா? இதோடைய முதல் தலைவர் யார் அப்படின்னு சொன்னால் ஆதிநாராயணன். இந்த அமைப்பை பதிவு செய்தது ராஜாஜி. சரிங்களா? இவர் தான் முதல் பதிவாளர். அடுத்த கொஸ்டின், எந்த வகையான கூட்டுறவு முதன்மையாக அதன் உறுப்பினர்களுக்கு சுகாதாரம் அல்லது பயன்பாடுகள் போன்ற சேவைகளை வழங்குவதில் கவனம் செலுத்துகின்றது? சேவைகள் சொன்னாலே சேவை கூட்டுறவு அமைப்புகள் தான். சேவை பெரும்பாலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா கேரளா மாநிலத்தில் அதிகமாக இருக்குது. அங்கே நம்ம தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் இருக்குது பார்த்திங்களா? இதை நம்ம தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம்னு சொல்கிறோம். அங்கே சேவை சங்கம் அப்படி தான் சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், கூட்டுறவு சங்கத்தின் பதிவு மற்றும் பிற செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்துவது யாருன்னு கேட்டிருக்கிறாங்க. ஆர்சிஎஸ், ரிஜிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களுடைய பதிவாளர். சரிங்களா? இவர் தான் இந்த அமைப்புகளை பதிவு செய்கிறாரு மற்றும் ஒழுங்குபடுத்துகிறாரு. இவருடைய அதிகாரங்கள் என்பது பிரித்து வழங்கப்பட்டிருக்கும். சரிங்களா? ஒரு மாவட்ட அளவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இணை இயக்குனர் இருப்பாங்க, இணை பதிவாளர் இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே துணை பதிவாளர் இருப்பாங்க. அதற்கு கீழே சார் கூட்டுறவு பதிவாளர்கள்னு சொல்லி பல லெவலில் அதிகாரிகள் இருப்பாங்க. சரிங்களா? இவங்களுக்கெல்லாம் தன்னுடைய அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்துருப்பார். அடுத்த கொஸ்டின், 1877ஆம் ஆண்டில் ஜெர்மனியில் உருவாக்கப்பட்ட கிராமப்புற கூட்டுறவு சங்கங்களின் பொது ஒன்றியம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. 1877 நம்ம ஜெர்மனி நாட்டில் இந்த கிராம கூட்டுறவு அமைப்புகளோட ஒரு பொது ஒன்றியமாக இந்த ரைஃபீஷன் யூனியன் தொடங்கப்படுது. சரிங்களா? கிராம கூட்டுறவு சங்கங்கள் ஜெர்மனியில் துவங்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1864. சரிங்களா? அதன் தொடர்ச்சியாக 77 இந்த பொது ஒன்றியம் என்பது அங்கே துவங்கப்பட்டிருக்கும். இதில் இன்னொன்று 1872 முதல் கிராம மத்திய கூட்டுறவு வங்கி ஜெர்மனியில் துவங்கியிருப்பாங்க. உலக கடன் கூட்டுறவு இயக்கத்துடைய தாயமாகவும் இந்த ஜெர்மனி நாடு என்பது விளங்குகிறது. அடுத்த கொஸ்டின், அகில இந்திய கிராமப்புற கடன் மறு ஆய்வு குழுவின் தலைவர் யாருன்னு கேட்டிருக்கிறாங்க. இதில் கிராமப்புற கடன் மறு ஆய்வு குழுன்னு கேட்டாலே இதற்கு வெங்கடபையா. சரிங்களா? இதே அகில இந்திய கிராம கடன் மதிப்பீட்டு குழுன்னு சொல்லி ஒரு குழு இருக்குது. அது ஏடி கோர்வாலா தலைமையில் 1951 உருவாக்கியிருப்பாங்க. 54 அறிக்கை சமர்ப்பிச்சிருப்பாங்க. இந்த குழுவில் ஒன் ஆஃப் த மெம்பராக தான் இந்த வெங்கடாபையா அவர்கள் இருப்பாங்க. இவருடைய தலைமையில் 1966 தான் இந்த குழுவை ஆர்பிஐ அமைச்சிருப்பாங்க. 1969 தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பிச்சிருப்பாங்க. கூட்டுறவு தொழிலாளர் சங்கங்களுடைய முன்னோடி நாடு எது அப்படின்னு சொன்னால் இத்தாலி. சரிங்களா? அதுக்கப்புறம் கூட்டுறவு சங்க சட்டம் 1904 எந்த அறிக்கையை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இங்கே எட்வர்ட் லா குழு அறிக்கைன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா அது ஆன்சரு. இங்கே பஞ்ச கமிஷன் அறிக்கைன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் பஞ்ச கமிஷன் அறிக்கை, அதாவது 1904 பஞ்ச கமிஷனுடைய 1. சரிங்களா? அதோடைய அறிக்கை அடிப்படையில் இந்த சட்டம் என்பது இயற்றப்பட்டிருக்கின்றது. இந்த பஞ்சக்குழுவுடைய அறிக்கை ப்ளஸ் எட்வர்ட் லா குழுவுடைய அறிக்கை, இந்த ரெண்டையும் அடிப்படையாக கொண்டு தான் 1904 கூட்டுறவு கடன் சட்டம் என்பது இயற்றப்பட்டது. தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டம் 1983 படி ஒரு கூட்டுறவு சங்கத்தை பதிவு செய்ய எத்தனை உறுப்பினர்கள் தேவைன்னா 25 உறுப்பினர்கள் தேவை. இதே போல் உறுப்பினர்களுடைய அதிகபட்ச எண்ணிக்கை என்பது வரையறை கிடையாது. எவ்வளோ உறுப்பினர்கள் வேணாலும் இருந்துக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் டிஎன்சிஎஸ் சட்டம் 1983 உள்ள தாவா எந்த பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னா பிரிவு 90. அதுக்கப்புறம் டிஎன்சிஎஸ் சட்டம் 1983 கூடுதல் கட்டணம் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னா அது 87. நம்ம புக்கில் தண்ட தீர்வைன்னு படிச்சிருப்போம். சரிங்களா?
ஸோ அதுக்கப்புறம் ஒரு தொடக்க கூட்டுறவு சங்கத்தை அமைக்க தேவையான உறுப்பினர் இதுக்கும் காமனாக 25 தான். சரியா? ஸோ 1904 சட்டத்தின்படி 10 நபர்கள். தற்பொழுது இருக்கக்கூடிய 1983 சட்டத்தின்படி 25 உறுப்பினர்கள் தான் ஒரு கூட்டுறவு சங்கத்தை நம்ம பதிவு பண்ணலாம். ஸோ கூட்டுறவு இயக்கத்தின் முன்னோடிகளான லுசாட்டி மற்றும் வேலம்பர்க் எந்த நாட்டை சார்ந்த முன்னோடிகள்னால் இத்தாலி. சரிங்களா? ஸோ இந்த லுசாட்டி என்பது அங்கே நகர கூட்டுறவு சங்கத்தை தொடங்கியிருப்பார். வேலம்பர்க் என்பவர் கிராமப்புற கடன் சங்கத்தை அங்கே துவங்கியிருப்பாங்க. மெக்லகன் குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டதுன்னா 1914 அமைச்சிருப்பாங்க. அறிக்கை சமர்ப்பிப்பு 1915. சரிங்களா? ஸோ இவங்க தான் மாநிலத்துக்கு கூட்டுறவு வங்கி இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு மாநிலத்துக்கு கண்டிப்பாக ஒரு கூட்டுறவு வங்கி என்பது இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த குழு ஒரு மிக முக்கியமான பரிந்துரை கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் 14வது கொஸ்டின் பாருங்கள். உச்ச கூட்டுறவு சங்கத்தின் தணிக்கை அறிக்கை எதன் முன் வைக்கப்பட வேண்டும்? இதற்கு ஆன்சர் மாநில சட்டசபை. ஸோ 97வது அரசியலமைப்பு சீர்திருத்த சட்டத்தின்படி இந்த புதிய ஒரு விதியை கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? அதேமாரி தான் மாநில அளவில் செயல்படக்கூடிய மாநில கூட்டுறவு வங்கி, இதர இணையங்கள்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் கூட்டுறவு ஒன்றியம் இதோடைய அந்த தணிக்கை அறிக்கை கண்டிப்பாக மாநில சட்டப்பேரவை அல்லது சட்டசபையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஸோ அதுக்கப்புறம் விவசாய உள்கட்டமைப்பு வசதிகள் எனப்படுவன யாவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ நீர்ப்பாசன வசதி, சேமிப்பு வசதி, அறுவடைக்கு பின்பான செயல்முறைகள். ஸோ இந்த 3மே கரெக்டான ஆன்சர். சரிங்களா? நிதி வசதி கிடையாது. ஸோ 97வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? இந்த ஆண்டுனா அப்போ 2011. சரிங்களா? நடைமுறைப்படுத்தப்பட்டது 2012. அதனால் ஞாபகம் வச்சுடுங்க. ஸோ 1983ஆம் ஆண்டு தமிழ்நாடு வேளாண்மை சங்க சட்டத்தில் கூட்டுறவு சங்கம் பதிவு செய்தல் பற்றினா இதற்கு ஆன்சர் 4 to 9 தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஸோ ஆன்சர் கீழே 30 to 20 ஏன்னு போட்டிருக்கிறாங்க. தவறுதலாக தான் இருக்குது. ஸோ செக் பண்ணிக்கலாம். 18 எந்த ஒரு நபரும் ஒரு சமயத்தில் டேஸ் எண்ணிக்கைக்கு மேலான பதிவு பெற்ற சங்கம் அது நிர்வாக உறுப்பினராக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 5 சங்கங்கள். சரிங்களா? 2 பிரதம சங்கம், 2 மத்திய சங்கம், 1 மாநில சங்கத்துடைய இப்படி தான் ஒரு நிர்வாக குழுவில் ஒரு நபர் இருக்க முடியும். அதற்கு மேலான நிர்வாக குழுவில் இருக்க இயலாது அப்படின்னு சொல்லி இந்த சட்டத்தில் குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ இது 1961 சட்டத்தில் தான் முதலாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரியா? NCUI என்பதன் விரிவாக்கம் நேஷனல் கோஆப்ரேட்டிவ் யூனியன் ஆஃப் இந்தியா. ஸோ அடுத்த கொஸ்டின். இந்தியாவின் முதல் கூட்டுறவு கடன் சங்கம் அமைந்த இடம் கேட்டிருக்கிறாங்க திருவூர். சரிங்களா? மொத்தம் 20 கொஸ்டின் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்த்துருக்குறோம். ஸோ அடுத்த வீடியோ பதிவில் கண்டினியூஸாக 20 நம்ம பார்ப்போம். சரிங்களா? கோஆப்ரேட்டிவ் சார்ந்து. ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சார்பாக ஃப்ரீ ரிவிஷன் டெஸ்ட் சீரிஸ் கொடுத்துருக்குறோம். ப்ராப்பராக அதை ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. அதற்கான டெலிகிராம் சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது. ஸோ மற்றொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.